Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம peanut butter pinwheel sandwich எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து few slices of bread, the sides எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. நல்ல சாஃப்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பிரெட்டா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட சன்ட்ராப்போட peanut butter with jelly நான் ஆட் பண்ண போறேன். இந்த jelly வந்து grape flavored. இந்த பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. இந்த பாட்டில் வந்து ரொம்ப டீசென்ட்லி பேக்டு கிளாஸ் பேக்கேஜ். இது வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லியோட லேயர் தெரியுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உள்ளேயும் இந்த மாதிரி லேயர்டாக இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த சன்ட்ராப்போட பீனட் பட்டர் வித் ஜெல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து சப்பாத்தி ரோலரால் ரோல் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா நல்ல தின்னாக ஃப்ளாட்டண்டாக வரும். வேற பழகின ப்ரெட்டை ஒரு 2 days ஆன ப்ரெட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி பொடியும். ஸோ ஃப்ரெஷ் ப்ரெட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிக்கு. ஸோ எல்லா ஸ்லைசஸையும் ஒன்றா எடுத்து நல்லா தின்னாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம பீனட் பட்டர் ஜெல்லியை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக ப்ரெட்டில் ஜாமோ பீனட் பட்டரோ தடவி கொடுக்குறப்ப அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரில. பட் இது ஒரு பின்வீல் சாண்ட்விச்சாக நம்ம பண்ணி கொடுக்குறப்ப அதோட ஷேப்பே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா. ஸோ நம்ம இந்த பீனட் பட்டர் ஜெல்லியை இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஜென்ட்லி நம்ம கையால் நல்லா ஃபர்மாக அது ஸ்டிக் ஆகிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கொடுக்கலாம். ஈவன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஃபிங்கர் ஃபுட் ரெசிபி இது. இது மேலே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பின்வீல் சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்கங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.